மனித மனம்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மனித மனத்தை வந்து நீங்கள் வந்து கணிக்கவே முடியாது. அது வந்து எப்படி மாறும், எப்படி இதுவாகும்னு உண்மையிலே புரிஞ்சுக்க முடியாது. மனித மனம் வந்து ஒரு குரங்கு, அது ஒரு தெய்வம், அது ஒரு சாத்தான், என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அந்த நொடி தான் வந்து அந்த நொடியில் அவனுடைய முடிவு, அந்த மனம் சொல்கிற ஒரு கட்டளை தான் வந்து. அதான் சொல்லுவாங்க வந்து, நீங்கள் இதை கேட்டு வேலை செய்யுங்களா, அதை கேட்டு வேலை செய்கிறீங்களான்னு. பெரும்பாலும் மனம்தான் நம்மளுடைய அந்த கட்டளை ஆற்ற கொடுக்கும். இதுக்கு ஒரு 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 உதாரணமான ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லணும்னா, ஒரு 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 பெரும் வீடு வந்து, அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரம்மா 30 வருஷமாக இருக்காங்க. அந்த வேலைக்காரன் நீங்கள் விசுவாசம் வாங்க வந்து ஒருத்தர் ஒரு குடும்பத்து மேலே ஒருத்தர் மேலே ஒரு தீரா விசுவாசம் வந்துடும். ஒரு பக்கம் அவங்க மேலே ஒரு சின்ன வெறுப்பு இருந்தாலும் அந்த வெறுப்பை மீறி ஒரு விசுவாசம் இருக்கும். அப்படியேப்பட்ட விசுவாசியான ஒரு வேலைக்காரி வந்து ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லைங்க, 30 வருஷமா நீங்கள் நினச்சி பாருங்க. அந்த பெண்மணி எந்த வயசுல சேர்ந்துருப்பாங்க அந்த வேலைக்காரியா பாருங்க. ஒரு 3வது தலைமுறையை கடந்துட்டாங்க. 3வது தலைமுறைலாம் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. ஒரு வயதான கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கள பெருமையாக சொல்லுவாங்க. ஒரு சுசீலான்னு வச்சுங்களேன். சுசீலா வந்து கல்யாணம் ஆன புதுசில் வேலைக்காரியாக வந்தேன். இங்கே அவளை நாங்கள் வேலைக்காரியாகவே ட்ரீட் பண்ணல, வேலைக்காரியாகவே நாங்கள் நடத்தலை, அவ்வளோ சுதந்திரம் இருக்குது. உண்மையிலே வந்து இங்கே நம்ம தத்துவ ஞானிகள் சொன்னது தான் வந்து, ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் யாராவது வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, அங்கே இருக்கிற பொண்ணு பொருள் ஆபரணம் எல்லாத்தையும் எடுத்து கையாளுவாங்க. வந்து ஒரு பெரிய வெள்ளி பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதை எடுத்து கையாளுவாங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களது, ஆனால் அவங்களது கிடையாது. இந்த மணல்லையே ஒரு ஜென் தத்துவ மணல் எல்லாருக்கும் வந்துடும். அது நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு கோட்டீஸ்வரம் வீட்டில் இருக்கீங்க. வீட்டில் இருக்கும்போது ஒரு தங்க டம்ளரை நீங்கள் எடுத்துன்னு போறீங்கன்னா, அது கையில் இருக்கிறதுக்கும் உங்களது தான், ஆனால் உங்களது கிடையாது. அங்கே தான் நீங்கள் வச்சுட்டு ஆகணும். அப்படி ஒரு விசுவாசத்துடன், அப்படி ஒரு மனநிலையோட ஒரு 30 வருடம் ஒரு வேலைக்காரி பெண்மணி விசுவாசத்தோடு வேலை பாடுறா. சுற்றி வேலைக்காரங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, பிழைக்க தெரியாத பொம்பளையா இருக்கிறாடி நீ அப்படின்னு. என்ன காரணம்னா, நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து போக இன்க்ரிமெண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. பிஎஃப் உண்டு, இஎஸ்ஐ உண்டு, பிற சலுகைகள் உண்டு, போனஸ் உண்டு. ஒரு கட்டத்தில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுப்பாங்க. வேறொரு ஆளுக்கு வந்து வாரிசுக்கு வந்து வேலையில் சேர்த்துப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சுசீலா வந்து கல்யாணம் ஆகி புதுசில் ஒரு 22 வயசுல எப்படி சேர்ந்தாலோ, இப்போ அவளுக்கு ஒரு 50 வயசு 55 வயசு 60 வயசு ஆகுதுன்னா அதே மனநிலை தான் அவங்க பார்க்குறாங்க. அதே இதுதான். அது ஒரு பயங்கரமான குணம். அந்த குணம் யாராலையும் மாற்றவே முடியாது. இவன் அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை. இவளுக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல போய் மீட் பண்ணுவாங்க. ஒரு சாவடின்னு வச்சுங்களேன். சாவடியில் வந்து மற்ற வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி பொம்பளைங்களாம் மீட் பண்ணுவாங்க. இல்லை எங்கேயோ ஒரு திருவிழாவில் ஒரு தேட்டரில் மீட் பண்ணும்போது, முன்னாடி சுசீலா இன்னும் எவ்வளோ உங்கள் முதலாளி கொடுத்துங்கிறாரு சம்பளம் அப்படின்னு, 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கண்ணா. ஆடி பாவி, 10,000மா? 10,000 வச்சு என்ன கொடுத்துன்னு நடத்த முடியும் நீ? உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை 5,000. அப்படி இவளுடைய உழைப்புக்கு ரொம்ப 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 குறைவான கூலி. ஆனால் அந்த குடும்பத்தின் மீது ஒரு தீராத விசுவாசம். அது என்னன்னே சொல்ல முடியாது. விடியால 4 மணிக்கு வருவா சுசிலா, கதவை திறப்பா, வாசல் தெளிப்பா, இது பண்ணுவா, இழுக்கிற சாமான் செட்லாம் எடுத்து தொலைக்கி போடுவா, வீட்டை சுத்தமாக வச்சுப்பா, தாம்பூர்னு எடுத்து பார்ப்பா, இந்த முதலாளியும் இதுவும் கழட்டி போன அழுக்கு துணி எடுத்து இது பண்ணுவா, வீட்டை சுத்தமாக பார்த்துப்பா, எல்லாத்தையும் இது பண்ணுவா. அதாவது வந்துன்னா தான் வீட்டை தாண்டிய ஒரு விஷயம் அது எங்கிறது தான் உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் இவ்வளோ பெரிய வேலை செய்கிறோமே, இந்த ஊதியம் நமக்கு சரியான ஊதியமா? ஒரு கையாலாகாத கணவன் ஒரு 3 குழந்தைகளை வச்சுக்கிட்டு இந்த வாழ்வாதாரத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன கொடுப்பாங்க? மிச்சு போன மிந்து போன சாதம், ரசம், குழம்பு இதான் கொடுப்பாங்க. ஆனால் உறுத்தல் இருந்தாலும் அந்த விசுவாசன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது விசுவாசத்தை தாண்டி அந்த உணர்வு எதுனே தெரியாது. நீங்கள் ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் தலைமுறையாக ஒரு வீட்டில் கணக்கு புள்ளியாக இருப்பாங்க. இப்போலாம் கணக்கு புள்ளி இல்லை, இருப்பாங்க. காலகாலமாக அவங்க அப்படியே ஒரே நேர்கோட்டிலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பெரிய சம்பளம் இருக்காது. எப்படி பெரிய முதலாளின்னு கூப்பிட்டாங்களோ, அதுக்கு அடுத்து இருக்கிற கீழே இருக்கிற ஆண்டுக்கு வரைக்கும் முதலாளின்னு கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கணும், இருக்க தான் செய்யும். ஏன்னா இதெல்லாம் நாம் பார்த்து பிறந்த பசங்க, இதுங்களை எஜமா முதலாளின்னு கூப்பிடணுமேனு இருக்கும். ஆனால் அடுத்த நிமிஷம் அதை மறந்துடுவாங்க. அப்படி தான் அப்படி ஒரு சுசிலா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுடைய சுதந்திரம் எப்படியாப்பட்ட சுதந்திரம் அப்படின்னா, அவளே பீரோவை திறந்து நகையை எடுக்கலாம், பணத்தை எடுக்கலாம், பணத்தை எண்ணி வைக்கலாம். ஒரு லாக்கரை எடுத்து அந்த பாஸ்வேர்டோடு அதை ஓப்பன் பண்ணி அந்த முதலாளிகள் எடுத்து கொடுக்கலாம், 2 கணவன் மனைக்கிட்ட எடுத்து கொடுக்கலாம்.
ஃபாரின்ல இருக்கிற அவங்களுடைய மகள்கள் வீடியோ காலில் வந்து பேசும்போது சுசிலா இல்லையா கூப்பிடு அப்படின்வாங்க. கூப்பிட்டு அந்த வீடியோ திரையில நல்லா பார்த்துக்கிற ஐயா அம்மாவையும் அப்பாவையும் அப்படின்ற சொல்ற அளவுக்கு ஒரு குடும்ப உறுப்பினர்களாக வச்சுக்கிட்டாலும் சுசிலா ஒரு இடத்துல போய் ஒரு பாயில படுக்க தான் செய்யணும். அவளுக்கு மீந்து போனதை கொடுக்க தான் செய்வாங்க. ஒரு சொற்பமான சம்பளம் கொடுக்க தான் செய்வார்கள். அதுவே அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து. இது விசுவாசத்தை தாண்டி என்னன்னே சொல்ல முடியாது. இது பல இதுவில் உண்டுங்க. வந்து நீங்கள் கடையில் கூட வேலை பார்ப்பாங்க. வந்து காலங்காலமாக வேலை பார்ப்பாங்க. வந்து முதலாளி அந்த கடையில் எட்டியே பார்க்க மாட்டான். ஆனால் தான் கடை மாதிரி எடுத்து நடத்துவான் தெரியுங்களா? காலில் வந்து நடத்துவான், தரப்பான், இது பண்ண மாட்டான், எவனுக்கு கடன் கொடுக்க மாட்டான், கடன் கேட்க வரவனை இவன் திட்டுவான். அப்படி இதே போல தான் சுசிலா வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அவன் காம்பவுண்டில் குப்பை கொட்டினா கூட இவ போய் சண்டைக்கு போவா. அடுத்த வீட்டில் இருக்க கோழி இங்கே வந்தால் கூட விரட்டி விடுவா. இப்படியா இருக்கிறப்போ திரும்பவும் வந்து இந்த சக வேலைக்காரிகள்லாம் இருப்பாங்கல்ல, இவங்களாம் பேசிப்பாங்க. அப்போ வந்து ஒரு வேலைக்காரி சொல்லுவா வந்து, என்னடி புழைக்க தெரியாத ஆளா இருக்கிற, கையாலாகாத குடிகார கணவன் ஒரு பக்கம், 3 குழந்தைங்களை வச்சுட்டு இவங்க தர சம்பளத்தில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, இது வரைக்கும் வாழ்ந்தது போதும், உனக்கு வந்து வெளிநாட்டில் வேலை இருக்குது. நம்ம இதுல இருந்த ஒருத்தி வந்து அது மாதிரி தான் ஃபாரின் போனா, போயிட்டு 2 வருஷத்துல கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்துடா. இது மாதிரி வெளிநாடுகளில் துபாயில் கல்ஃப் கண்ட்ரியில் அவ்வளோ வாய்ப்பு. அங்கெல்லாம் வேலைக்காரங்களே கிடையாது. இது மாதிரிலாம் பிழிய மாட்டாங்க. இங்கே தர சம்பளத்தை விட 20 மடங்கு சம்பளம், சாப்பாடு போட்டுருவாங்க, தங்க இடம் கொடுத்துருவாங்க, இங்கேருந்து போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா, பாஸ்போர்ட்டு எல்லாமே அவன் பார்த்துப்பான், ஏஜென்ட் கொஞ்சம் எடுத்துப்பான் அப்படின்னு சபலப்படுத்து மனசை வந்து இது பண்ணி பார்க்குறாங்க. இவன் ஒத்துக்க மாட்டான், வேணாம், அதெல்லாம் வேணாம், என் குழந்தைங்களெல்லாம் விட்டு போக முடியாது அப்படின்றான். அப்புறம் வந்து கேளுன்றான். இன்னொரு வேலைக்காரி என்னன்றா, போய் கேளு, போய் உன் சம்பளம் என்ன தெரியுமா, 1972 தொழிலாளர் முறை சட்டத்தில் போட்ட ஒரு சம்பளத்தை தான் நீ வாங்கிட்டு இருக்க. அவள் லா பாயிண்டோட பேசுறா. நீ போய் கேளு, 2025க்கான சம்பளத்தை கேளுன்றா. இவ முடியாதுன்றா. ஆனா ஓரமா உட்காந்து எல்லா வேலையும் முடிச்ச பிறகு அவளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு குமுறல் இருக்குல்ல, அது திரும்ப திரும்ப ஓடுது. என்னன்னா, இந்த 2 வயதானவர்கள் இவங்களுக்கு இணையா போய் நம்ம எல்லாத்தையும் திறக்கிறோம். ஒரு பீரோவை திறக்கிறோம், அவங்க என்ன நகை வச்சுக்கிறாங்கன்னு எடுத்து கொடுக்குறோம். அவங்க வந்து ஒரு விசேஷத்துக்கு போனால் வந்து இங்கே வந்து வீட்டில் படுத்துக்கிறோம், நம்மளை நம்பி விட்டு போகிறாங்க. ஆனால் இவ்வளோ விசுவாசமாக இருக்கிற நமக்கு வந்து ஒரு சொற்பமான சம்பளம் தராங்களே அப்படின்ற ஒரு மனக்குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சுசிலாவுக்கு ஒரு நாள் திடீர் என்று அந்த மனசு சபலப்படுகிறது. என்ன பண்ணுது, இந்த 2 வயசான சம்பதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, சுசிலா நாங்கள் வந்து நார்த் இந்தியாவுக்கு போகிறோம், ஒரு 3 நாள் இங்கே படுத்துக்கோ, குழந்தைங்களையும் கூட்டின்னு வந்து படுத்துக்கோ, உங்கள் வீட்டுக்காரனை கூட்டின்னு வராத, அவன் ஒரு குடிகாரன், அவன் இருக்கிறத ஏதாவது தூக்கி போயிடுவான்னு சொல்கிறாங்க அவங்களே. அது மாதிரி நிறைய நடக்கும். அவங்க எங்கேயாவது போயிட்டா அந்த வீட்டை தான் வீடு மாதிரி பார்த்துக்கிறது, இது பண்ணுறது. ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறா, குழந்தைங்களை கூட்டின்னு வரல. அவன் குழந்தைங்களை விட்டுறா, கணவனையும் விட்டுறா, படுத்துக்கிறா. படுத்தவுடனே சுசிலாவுடைய மனசில் என்ன தோணுதுன்னா, இங்கே இருக்கிற சில நகைகளையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம், ஒரு நார்த்துக்கு போய் நார்த்துலேருந்து அவருடைய சகோதரி அவளை பிடிச்சி நாம் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு கிளம்பிடுவோம். அங்கே எடுத்து அவர் ரொம்ப நாளாக சொல்லிங்கிறான். அவருடைய அந்த தங்கச்சி நான் சொல்லிங்கிறா, ஏன்டி இப்படிப்பட்ட ஒரு பழப்பு பழச்சிங்கிற, நீ வந்து உன் அளவுக்கு விசுவாசத்துக்கு இதுவே கிடையாதா, ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நீ வா, எங்கள் வீட்டுக்காரன் மூலிமா உனக்கு வந்து வெளிநாட்டில் வேலைக்காரியா ராணி மாதிரி உனக்கு ஒரு வாழ்வை வாழ்ந்து தரேன், நல்ல சம்பளத்தோடு முடிச்சுட்டு வந்துடுனே. இரவில் படுக்கிறா, தூக்கம் வரல, போய் கை நடுக்கத்தோட பீரோவை திறந்தபோது அவ்வளோ நகைகள் இருக்குது. அவளுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்டதும் எடுத்து வச்சுக்கிறா, முந்தானில் கட்டிக்கிறா. இந்த லாக்கருடைய பாஸ்வேர்டு அவளுக்கு தெரியும். கத்தையாக இருக்குது பணம். அவள் கை நடுக்குது, நாக்கு குடது. எத்தனையோ முறை எடுத்து கொடுத்துருக்கா. முதலாளி அந்த பெரியவர் வந்து அதுலேருந்து ஒரு 2 கட்டு எடுத்துன்னு வான்றாரு. சர்வ சாதாரணமாக எடுத்துன்னு வருவா, ஏதோ ஒரு காகித பேப்பர் மாதிரி எடுத்துன்னு வருவா. அந்த வயசான அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த ஒட்டியானத்தையும் அந்த கல் வச்ச நெக்லஸையும் எடுத்துன்னு வாங்க, சர்வசாதாரணமாக எடுத்துன்னு வருவா. இவளுக்கு போய் எடுக்கும் பொழுது அந்த குற்ற உணர்வு ஒரு பக்கம், கிளம்பின்னு ஒரு மனசு சொன்ன ஒரு விதம் என்ன ஆயிடுது, கை நடுங்குது அவளுக்கு. இவ்வளோ கட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு கூட தெரியாது. அது ஒரு கட்டத்தில் இதில் அடுக்கி வச்சுக்கிறது 500 அல்லது வந்து 200 எதுவுமே தெரியாது. அதை கைக்கு வந்ததை எடுத்துக்கிறான். எடுத்துன்னு என்ன பண்ணுறா, ஒரு ரயிலை பிடிச்சி எப்படியாவது நம்ம மும்பைக்கு போயிடணும் தங்க வீட்டுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ரயில் வந்து ஒரு 9:30 மணி வாக்கில் அந்த ஊரை தாண்டி போவோம். அதை வந்து வட இந்தியா போகிற அந்த ரயிலை வந்து ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு இந்த பையில் மஞ்சள் பையில் கட்டிக்கிட்டு தலையை முக்காடு போட்டுட்டு அந்த வீட்டை பூட்டி கிளம்பிடுறான். சாவியை வந்து ஒரு இடத்துல தூக்கி அடிச்சுட்டு கிளம்பிடுறான்.
இந்த மனம் தான் இருக்குல்ல, ஒரு நிமிஷத்துல மாறின அந்த மனம் போறா. ஒரு பதட்டம் இருக்குது, அந்த பதட்டத்தை தாண்டி ஒரு முடிவு பண்ணியாச்சு, எவ்வளவு காலம் தான் இருக்கிறது, போயிடுவாங்க. போயிட்டு இது பண்ணுவோம். விசாரிச்சா என்ன பண்ணும், கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிடும். அதுக்குள்ள நம்ம எப்படியா தப்பிச்சிடுவோம். ஒருவேளை இறக்கப்பட்டு இந்த முதலாளி கூட விட்டுருவாங்க. இவ்வளவு காலம் இருந்துட்டா இவ்வளவு வந்து போலீஸ்ல விடணுமா, ஏன்னா மொத்தத்தையும் அடிச்சுன்னு வரல, ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ரெண்டும் நடக்கலாம். கோபமாயி ஒன்று இது பண்ணலாம், வீட்டுக்காரனை கூட்டு போய் கும்பிடுவாங்க, குழந்தைகள் வந்து வேற இதுவா ஆகும். அதை பத்திலாம் கவலைப்படல. அந்த மனசு சொல்லிடுச்சு. சொன்ன மனசை வந்து நீங்க மாற்ற முடியாதுல்ல. அது நீ கிளம்பு, அதுதான் வந்து கட்டளை இட்டுக்கிட்டே இருக்குது. நீ இது எடு சுசிலா, அது எடு சுசிலா, அதை தூக்கி மாட்டு, நீ கிளம்பு, செருப்பு கூட போடாத, கிளம்பு, ஓடுன்னு. ரயில்வே ஸ்டேஷன் ஓடுறா. அவ தெரிஞ்ச முகங்கள் இன்னைக்குன்னு பார்த்து தெரிஞ்ச முகங்கள்லாம் வெளியே வந்தது. என்ன சுசிலா இந்த நேரத்துக்கு கிளம்பிட்ட, என்ன சுசிலா, ஒரு பதட்டம் ஆயிடுது. ஏன்னா நீங்க வந்து ஒரு குற்றம் செய்யும் பொழுது பதட்டத்துல வந்து வார்த்தை மட்டும் தாங்க வரைய வராது. டக்குன்னு வந்து பதறும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உளருவாங்க வந்து. அப்படி வந்து பதறி போறா, இது பண்றா, தங்கச்சி வீட்டுக்கு போறேன்றா. அதில் ஒருத்தி மட்டும் சொல்றா, தங்கச்சி வீட்டுக்கு அவ்வளோ தூரம் போற, காலில் செருப்பு கூட இல்லையா அப்படின்னு போது தான் சொல்றப்ப பார்க்குறாவது செருப்பும் இல்லை. போய் அங்கே போய் கவுண்டரில் நின்று அப்படி ஓப்பன் டிக்கெட் கேட்குறா. வந்து ஒரு நார்த்து நோக்கி போகக்கூடிய அந்த ட்ரெயினில் வந்து கேட்குறா, எந்த ஊருக்குன்றாங்க. என்னன்னோ 2 ஊரை மாற்றி சொல்லி அதுக்கப்புறம் வந்து சொல்றா பம்பாயின்றான். அவன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அன்ரிசர்வ்ட்லி எப்போ போகிறேன்றான். ஆமாம் உடனே எடுத்து கொடுத்த பிறகு நிற்கிறான். நின்ன பிறகு ரயில் வரத்துக்கு 3/4 மணி நேரம் ஆகும். அப்படின் போது இந்த மனசு இருக்குல்ல, மறுபடியும் உழட்டுது. வந்து வந்துடுவாங்க நாளைக்கு மறுநாள். வந்த பிறகு வந்து வீட்டோட சாவி இல்லை, பூட்டை உடைப்பாங்க. உள்ளே பார்த்தோன்னே பீரோவில் பணம் இல்லை, நகை இல்லை, லாக்கரில் எதுவும் இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. குடிகார கணவங்கிட்ட 2-3 குழந்தைங்க மாட்டிக்கிச்சு. கம்ப்ளைண்ட் கொடுக்காமலும் போகலாம், ஆனால் வந்து தூத்துவாங்க. 30 வருஷம் இருந்தவா மொத்தத்தையும் ஆட்டையை போயிட்டான்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஒட்டு மொத்தமாக நம்ம மானம் போகும், ஒட்டு மொத்தமாக காரி துப்புவாங்க. அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. வந்தாச்சு, எவ்வளோ காலம் இருக்கிறது, ஒன்றுமே அவளால் முடியல. ரயில் வரப்போகிறது, இன்னும் 10 நிமிஷம். இந்த மனசு மறுபடியும் வந்து அந்த மனசு இருக்குல்ல, அப்போ தான் மறுபடியும் பக்குன்னு அடிக்குது. வந்து இப்படி ஒரு வாழ்க்கை நீ கிளம்பி போயிட்டுன்னா உனக்கு அடுத்த கட்டமாக வேற விபரீதமாக மாறினா என்ன ஆகிடும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு பிள்ளைங்க அத்தனை பேரும் கிளம்பி அவளை சும்மா விடக்கூடாது, அவள் குடும்பத்தை வந்து விட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா அதிகார பலமும் பணபலமும் மிக்கவங்க, ஈகோ ஓவராக இருக்கும். இப்போவுமே வந்து அதிகாரமும் பணபலம் இருக்கிறவங்ககிட்ட வந்து இரக்கத்தை தாண்டி ஈகோ தான் பயங்கரமாக இருக்கும். ஒரு வேலைக்காரி இவ்வளோ வேலை பண்ணிட்டு போய்க்கிறேன்னா எவ்வளோ சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் வந்து ஒரு 10 ரூபாய் ஏமாற்றி போயிருப்பான், அதுக்காக வந்து அவனை வந்து பழி அவனை ₹1,00,000 செலவு பண்ணுவானுங்க. வெறும் 10 ரூபா விட்டு போடா, 10 ரூபா தானே, அதெல்லாம் முடியாதுடா, அவனை ₹1,00,000 நான் கூட விட மாட்டேன்னுவாங்க. அப்படி ஒரு நிலைமை என் குழந்தைகளுக்கு ஏற்பட்டால், கணவனை விடு, ஒரு கையாளாக குழந்தைகளை ஏற்பட்டா யாருக்காக எவ்வளோ பண்ணுறோம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, யாருக்காக பண்ணுறோம், என் குழந்தைங்களுக்காக பண்ணுறோம், என் குடும்பத்துக்காக பண்ணுறோம். இதை கூட நான் யாருக்காக பண்ணுறேன், இவ்வளோ தூரம் நான் வந்து மும்பை போய் அங்கேருந்து கடல் கடந்து நான் போய் யாருக்காக சம்பாதிக்க போகிறேன். அந்த குழந்தைங்களே இல்லாமல் போயிட்டா அந்த நேரம் சுசிலா ஆடி போறா. ஒரு நிமிஷம் மஞ்சள் பையில கட்டின அந்த நகையும் பணத்தையும் எடுத்துட்டு விறு 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 விறுவிறு நடக்கிறா. நடந்து அந்த பெரிய வீட்டுக்கு வரா. வந்து அந்த புதருக்கு இடையில வீசின அந்த சாவி எப்படியோ சல்லடையாக எடுக்கிறா. வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப இதுவாகி போய் அந்த கதவை திறந்து அது இடத்துல வச்சுட்டு படுக்கிறா. மறுநாள் வந்து அந்த பெரியவரும் இது வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்த பிறகு என்ன சுசிலா காபி சாப்பிட்டியா, இது பண்ணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா, தூங்கலையா, அதெல்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படின்னு, வீட்டை பார்த்துக்கினியா அப்படின்னு, சரி காப்பி போட்டு எடுத்துன்னு வாங்குறாங்க. காப்பி போட்டு எடுத்துன்னு வந்து அந்த வயதான அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இருக்கிற நகையெல்லாம் கழட்டி சுசிலா இதை எடுத்து போய் பீரோவில் வைகின்றாங்க. இப்போ அவளுக்கு அந்த நடுக்குமே இல்லை. வந்து ரொம்ப ஃப்ரீயாக எடுத்துன்னு போய் அந்த எடுத்த நகைக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு ஒரு பெருமூச்சோட, அம்மா இன்றைக்கி வேலை முடிஞ்சது, நான் கிளம்பி போகிறேன், சாயங்காலம் வரேன்னு கிளம்பி போகிறா. இது தாங்க அந்த மனசு தாங்க. இந்த மனசு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த மனசோட ஒத்து போயிட்டீங்கன்னா அது நல்ல விதத்துக்கும் கூட்டுமோம், தப்பான விதத்துக்கும் கூட்டுமோம். அதனுடைய முடிவுக்கு நீங்கள் மாறாமல் இருப்பது தான் மிக சரியான ஒன்று என்பது தான் இந்த கதையுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.